ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒன்றுக்கொன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அறிவியல் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பொருளில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றலே டேஸ் என அழைக்கப்படுகிறது. வெப்பம். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு என்ன? ஜூல். வெப்பத்தை அளக்க பயன்படுத்தப்படும் மற்றொரு அலகு எது? கலோரி. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். அறை வெப்பநிலையில் உள்ள நீரின் வெப்பநிலை டேஸ் 30 டிகிரி செல்சியஸ். கூற்று. வெப்பநிலையானது ஒரு பொருளில் உள்ள மூலக்கூறுகள் எவ்வளவு வேகத்தில் இயங்குகின்றன என்பதை பொறுத்தது. கூற்று 2. வெப்பநிலையானது மூலக்கூறுகளின் மாறுபட்ட இயக்க ஆற்றலை குறிப்பிடும் ஓர் அளவீடு. கூற்று சரி, இது காரணம் தவறு. 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்த பயன்படும் வெப்ப அளவு டேஸ் ஆகும். 1 கலோரி. வெப்பத்தினால் பொருளின் நீளத்தில் ஏற்படும் அதிகரிப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது. நீள்விரிவு. சமையல் அறையில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பொருள்கள் எதனால் உருவாக்கப்படுகின்றன? போரோசிலிகேட். கீழ்காண்பனவற்றில் பல வகையான மின் மூலங்களில் இருந்து பெறப்படுவது எது? மின்சாரம். கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றில் தமிழ்நாட்டில் அனல் மின் நிலையங்கள் அமைந்துள்ள இடங்களை கூறுக. நெய்வேலி, எண்ணூர். அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. அனல் மின் நிலையம் திருவள்ளூர். நீர்மின் நிலையம் சேலம். அணுமின் நிலையம் காஞ்சிபுரம். காற்றாலைகள் கன்னியாகுமரி. அனல் மின் நிலையங்களில் வெப்ப ஆற்றலானது டேஸாக மாற்றப்படுகிறது. மின்னாற்றல். நீர்மின் நிலையங்களில் மின்னாற்றலாக மாற்றப்படுவது எது? இயக்க ஆற்றல். அணுமின் நிலையங்களில் அணுக்கரு ஆற்றலானது இயக்க ஆற்றலாகவும் டேஸ் ஆற்றலாகவும் மாற்றப்படுகிறது. மின்னாற்றல். வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் கருவி எது? மின்கலன். கீழ்கண்ட கூற்றில் முதன்மை மின்கலன்கள் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. பொதுவாக முதன்மை மின்கலன்கள் சிறிய உருவ அளவுகளில் மட்டுமே தயாரிக்கப்படுகின்றன. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எவற்றில் முதன்மை மின்கலன்கள் பயன்படுத்தப்படுகின்றன? கை கடிகாரம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களை இணைத்து உருவாக்கப்படுவது எது? மின்கல அடுக்கு. மின்சுற்று எத்தனை வகைப்படும்? 3. மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்ட ஒரு வகை மீன் எது? ஈல். வீடுகளில் உபயோகப்படுத்தப்படும் மின்சுற்று எது? பக்க இணைப்பு. மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் கருவி எது? அம்மீட்டர். எந்தெந்த பொருள்கள் தன் வழியே மின்னூட்டங்களை செல்ல அனுமதிக்கின்றனவோ அவற்றை டேஸ் என்கிறோம்? மின் கடத்திகள். கீழ்காண்பனவற்றில் அரிதிர் கடத்தி எது? மேற்கண்ட அனைத்தும். சரி, இதில் ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்த ஆண்டு 1847. மக்களின் விஞ்ஞானி என்று அழைக்கப்படுபவர் யார்? மைக்கேல் பாரடே. கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றில் மீள் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு எது? பனிக்கட்டி உருகுதல். பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு தருக. கற்பூரம். கீழ்கண்டவற்றில் தவறான இணையை கண்டறிக. மீளா மாற்றம். ரப்பர் வளையம் நீளுதல். இது தவறான இணை. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காற்று வீசும் திசையை கண்டறிய பயன்படுவது எது? காற்று திசை காட்டி. வளிமண்டலமானது புவிப்பரப்பில் இருந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவிற்கு பறந்து விரிந்துள்ளது? 800 கிலோமீட்டர். கீழ்கண்ட எந்த அடுக்கில் உள்ள நீராவி மேகங்கள் உருவாக காரணமாக அமைகிறது? அடிவளிமண்டலம். சூரியனில் இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களின் தாக்கத்தில் இருந்து நம்மை பாதுகாப்பது எது? அடுக்கு வளிமண்டலம். காற்று என்பது ஒரு அடிப்படை பொருள் அல்ல, பல வாயுக்கள் அடங்கிய ஒரு கலவை என்று நிரூபித்தவர் யார்? ஜோசப் பிரிஸ்லி. நிறமற்ற அதிக வினைத்திறன் கொண்ட வாயுவிற்கு ஆக்சிஜன் என்று பெயரிட்ட பிரெஞ்சு வேதியியலாளர் யார்? ஆண்டனி லவாய்சியர். தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையினை நிகழ்த்துவதற்கு சூரிய ஒளி தேவைப்படுகிறது என்பதை நிரூபித்தவர் யார்? ஜான் இன்ஜென் ஹவுஸ். காற்றில் ஏறத்தாழ எத்தனை சதவீதம் ஆக்சிஜன் இருப்பதை அறியலாம்? 20%. நைட்ரஜன் வாயுவை கண்டறிந்தவர் யார்? டேனியல் ரூதர்ஃபோர்டு.
காற்றில் நைட்ரஜன் வாயு எத்தனை சதவீதம் உள்ளது? 78%. காற்றில் ஆக்சிஜன் வாயு எத்தனை சதவீதம் உள்ளது? 21%. கீழ்கண்டவற்றில் சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றும் வாயு எது? CO2. சுண்டெலியானது ஆக்சிஜனை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடினை வெளியிடுகிறது என்று நிரூபித்தவர் யார்? ஜோசப் பிரிஸ்ட்லி. சுண்டெலியாலும் எரியும் மெழுகுவர்த்தியாலும் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்பட்டு மாசடையும் காற்றினை தூய்மைப்படுத்துகிறது என்பதனை நிரூபித்தவர் யார்? ஜான் இன்ஜென் ஹவுஸ். ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்தும் போது எரிபொருளுடன் எந்த வாயு செலுத்தப்படுகிறது? ஆக்சிஜன். தாவரங்கள் வளிமண்டல காற்றுடன் நிகழ்த்தும் வாயு பரிமாற்றம் அவற்றின் இலைகளில் உள்ள டேஸ் மூலம் நடைபெறுகிறது. ஸ்டொமட்டா. சுவாசத்தின் போது உருவாகும் கார்பன் டை ஆக்சைடு இரத்தத்தில் கலந்து எதன் மூலம் வெளியேற்றப்படுகின்றன? நுரையீரல்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் காற்றின் அளவை பொறுத்துக. பகுதி பொருட்கள் உள்ளிழுக்கும் காற்று அளவு. கார்பன் டை ஆக்சைடு 0.03%. ஆக்சிஜன் 21%. நைட்ரஜன் 78%. மந்த வாயுக்கள் 0.95%. கார்பன் டை ஆக்சைடை எந்த வெப்பநிலையில் குளிர்விக்கும் பொழுது அவை திரவ நிலையை அடையாமல் திடநிலைக்கு மாறுகிறது? 57 டிகிரி செல்சியஸ். உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயலழகு. செல். ஓர் உயிரியின் அனைத்து அடிப்படை பண்புகளையும் செயல்பாடுகளையும் கட்டமைப்பது எது? செல்கள். மைக்ரோகிராஃபியா என்ற தனது நூலில் செல் என்ற சொல்லினை பயன்படுத்தி திசுக்களின் அமைப்பை விளக்கியவர் யார்? ராபர்ட் ஹூக். ராபர்ட் ஹூக் மைக்ரோகிராஃபியா என்ற தனது நூலினை வெளியிட்ட ஆண்டு 1665. லத்தீன் மொழியில் செல்லுலா என்பதற்கு டேஸ் என்று பொருள். சிறிய அறை. பாக்டீரியாக்கள் எத்தனை மைக்ரோமீட்டர் வரையிலான அளவில் காணப்படுகின்றன? 0.1 முதல் 0.5. ஒரே செல்லாலான நெருப்புக்கோழியின் முட்டையானது டேஸ் மில்லிமீட்டர் விட்டம் உடையது. 170 மில்லிமீட்டர். நமது உடலில் மிக நீளமான செல்லாக கருதப்படுவது எது? நரம்பு செல். தோராயமாக மனித உடல்களில் உள்ள செல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 3.7 × 10^13. கீழ்கண்டவற்றில் பொதுவாக செல்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2. தெளிவான உட்கரு இல்லாத செல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? நியூக்ளியாய்டு. புவியில் முதன்முதலில் உருவான செல் எது? புரோகேரியாட்டிக். புரோகேரியாட்டிக் செல்லின் அளவு 0.003 முதல் 2.0 மைக்ரோமீட்டர். கீழ்கண்டவற்றில் எது யூகேரியாட்டிக் செல்கள் இல்லை? எக்ஸெரிச்சியா கோலை. எந்த செல்களில் நுண்ணுறுப்புகளை சுற்றி சவ்வுகள் காணப்படுவதில்லை? புரோகேரியாட்டிக். கீழே கொடுக்கப்பட்டுள்ள புரோகேரியாட்டிக் செல்களை பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? இவற்றில் நியூக்ளியோலஸ் காணப்படும். கீழ்கண்ட கூற்றில் தாவர செல்லின் முக்கிய பண்புகளில் சரியானதை தேர்வு செய்க. கூற்று 1. தாவர செல்கள் விலங்கு செல்களை விட அளவில் சிறியவை. கூற்று 2. தாவர செல்கள் வெளிப்புறத்தில் செல் சுவரையும் செல் சவ்வினையும் கொண்டுள்ளன. கூற்று 1 தவறு. கூற்று 2 சரி. எந்த செல்களில் சென்ட்ரியோல்கள் காணப்படுவதில்லை? தாவர செல். கீழ்கண்ட கூற்றில் விலங்கு செல்லின் முக்கிய பண்புகளில் தவறானதை காண்க. விலங்கு செல்லை சுற்றி செல் சவ்வு காணப்படுவதில்லை. இதான் தவறானது. உட்கரு உறையின் பணி என்ன? செல்லின் மூளையாக செயல்படுகிறது. நியூக்ளியஸின் உள்ளேயும் வெளியேயும் பொருள்களை அனுப்புகிறது. செல்லிற்கு வலிமையை தருகிறது. நியூக்ளியஸை சுற்றி பாதுகாக்கிறது. இதில் பி மற்றும் டி தான் இதுக்கான பணி. செல்லின் அனைத்து செயல்களையும் ஒருங்கிணைத்து கட்டுப்படுத்துவது எது? உட்கரு. கீழ்கண்டவற்றில் எது நீர் அல்லது ஜெல்லி போன்ற
போன்று காணப்படுகிறது. சைட்டோபிளாசம். செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுவது எது? மைட்டோகாண்ட்ரியா. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மனித உடலில் உள்ள உறுப்பு மண்டலங்கள் எத்தனை? 8. எலும்பு மண்டலம் எத்தனை பிரிவுகளை கொண்டுள்ளது? 2. கை கால் எலும்புகள் மற்றும் இடுப்பு வளையங்களை உள்ளடக்கியுள்ளது எது? இணையுறுப்பு சட்டகம். கீழ்கண்டவற்றில் வாய்க்குழியின் அடித்தளத்தில் காணப்படும் எலும்பு எது? ஹயாய்டு எலும்பு. கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றில் மனிதர்களின் முகத்திலேயே மிக பெரியது மற்றும் உறுதியான எலும்பு வகை எது? கீழ்த்தாடை எலும்பு. கீழ்கண்டவற்றில் தண்டுவடத்தை பாதுகாக்கும் எலும்பு தொடர் எது? முதுகெலும்பு தொடர். விலா எலும்புக்கூடு எத்தனை எலும்புகளை கொண்டுள்ளது? 12 இணை. நமது உடலில் காணப்படும் எலும்புகளில் மிகச் சிறியது எது? அங்கவடி எலும்பு. நமது உடலில் அங்கவடி எலும்பு எங்கு அமைந்துள்ளது? உள்காது. அங்கவடி எலும்பு எத்தனை மில்லிமீட்டர் நீளம் கொண்டது? 2.8 மில்லிமீட்டர். மனித உடலில் எத்தனை எலும்புகள் உள்ளன? 206. நமது உடலில் எத்தனை வகையான தசைகள் உள்ளன? 3. உணவு குழாய் எத்தனை மீட்டர் நீளமுடையது? 9 மீட்டர். சுவாச பாதைக்குள் உணவு செல்வதை தடுக்கும் அமைப்பு எது? எபிக்ளாட்டிஸ். கீழ்கண்டவற்றில் நுரையீரலை சுற்றி 2 அடுக்குகளை கொண்ட ஒரு பாதுகாப்பு படலம் எது? ஃப்ளூரா. மனிதனின் ஒவ்வொரு நுரையீரலும் ஏறக்குறைய எத்தனை நுண் காற்றுப்பைகளை உள்ளடக்கியுள்ளன? 300 மில்லியன். நாசித்துவாரங்களின் வழியே காற்றிலுள்ள O2 உள்ளிழுக்கப்பட்டு நுரையீரல்களில் உள்ள CO2 வெளிவிடுவது எவற்றின் செயல் நிலையாகும்? வெளிசுவாசம். நமது உடலில் எத்தனை வகையான இரத்த குழாய்கள் உள்ளன? 3. இரத்த அணுக்கள் எத்தனை வகைப்படும்? 3. இரத்த சிவப்பணுக்கள் எங்கு உருவாக்கப்படுகின்றன? எலும்பு மஜ்ஜை. சாதாரணமாக ஓய்வு நிலையில் உள்ள ஒரு மனிதனின் சராசரி நாடி துடிப்பு எவ்வளவாக இருக்கும்? 72 - 80 வரை. கீழ்கண்டவற்றில் சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றும் தன்மையுடையது எது? கரியமில வாயு. கீழ்கண்டவற்றில் வலது வென்ட்ரிகிளில் இருந்து நுரையீரலுக்கு இரத்தத்தை எடுத்துச் செல்வது எது? நுரையீரல் தமனி. நமது மூளையை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம்? 3. நமது உடலின் மத்திய கட்டுப்பாட்டு மையம் என்றழைக்கப்படுவது எது? மூளை. கீழே உள்ளனவற்றில் எது பின்மூளையில் உள்ள முகுளத்தின் தொடர்ச்சியாகும்? தண்டுவடம். நுரையீரலில் இருந்து இரத்தத்தினை இடது என்ட்ரியத்திற்கு எடுத்துச் செல்வது எது? நுரையீரல் சிரை. சிரைகள் எந்த நிறத்தில் காணப்படுகின்றன? கருஞ்சிவப்பு. மூளையில் எத்தனை மில்லியனுக்கும் அதிகமான தகவல்களை ஒருவர் வாழ்நாளில் சேமித்து வைக்க முடியும்? 100. தமனிகள் பொதுவாக எந்த நிறத்தில் காணப்படுகின்றன? வெளிர் சிவப்பு. கீழ்கண்டவற்றில் வெளி உலகின் சாளரங்கள் என்றழைக்கப்படுபவை எவை? உணர்வுறுப்புகள். கண்கள் எத்தனை பகுதிகளை கொண்டுள்ளது? 3. நாளமில்லா சுரப்பிகள் மற்றும் அவற்றின் இருப்பிடத்தை சரியாக பொருத்துக. கணையம். வயிற்றின். பீனியல் சுரப்பி மூளையின் அடிப்பகுதி. தைராய்டு சுரப்பி. கழுத்து. தைமஸ் சுரப்பி மார்புக்கூடு. தவறான இணையை காண்க. தைராய்டு சுரப்பிங்கிறது மார்புக்கூடுங்கிறது தவறு. இப்போ தான் மேலே தான் பார்த்தோம். தைராய்டு சுரப்பி அப்படிங்கிறது கழுத்து. சிறுநீரகங்கள் எந்த வடிவத்தில் அடிவயிற்று குழியினுள் அமைந்துள்ளன? அவரை விதை. சிறுநீரகத்தின் செயல் அடிப்படை அலகு என்ன? நெப்ரான்கள். நமது உடலில் எத்தனை சதவீதம் நீர் உள்ளது? 70%. நமது மூளையில் உள்ள சாம்பல் நிற பகுதியில் எத்தனை சதவீதம் நீர் உள்ளது? 85%. கொழுப்பு செல்களில் எத்தனை சதவீதம் நீர் உள்ளது? 15%. கீழ்கண்டவற்றில் மார்பு குழியின் தரைப்பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய தட்டையான திசு எது? உதரவிதானம். கணினி எத்தனை பாகங்களை கொண்டுள்ளது? 3 பாகங்கள்.
நினைவகத்தை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2. குறுவட்டில் சேமிக்கும் தகவல்களை விட எத்தனை மடங்கு அதிகமாக டிவிடி தட்டில் சேமிக்க முடியும்? 6. தற்போதுள்ள கணினிகளில் எந்த திரையின் பயன்பாடே அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன? டிஎஃப்டி, அதாவது தின் ஃபில்ம் டிரான்சிஸ்டர். ஒரு பிட் என்பது 0 அல்லது டேஷ் என்னும் ஈரடிமான எண்களை குறிப்பதாகும். 1. நுண்கணினி என்றழைக்கப்பட்ட கணினியையே தற்போது நாம் எவ்வாறு அழைக்கின்றோம்? தனியால் கணினி. 1 எக்ஸாபைட் என்பது 1024 பி. கீழ்கண்டவற்றில் ஒரு யோட்டா பைட் என்பது எத்தனை பைட்டுகள் ஆகும்? 1024 ZB. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை சரியாக பொருத்துக. வருடி, ஸ்கேனர். பட்டை குறியீடு படிப்பான், பார்கோட் ரீடர். கணித தருக்க செயலகம், அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். விரலி, பென்டிரைவ். கீழ்கண்டவற்றில் தவறான இணையை காண்க. 1 டெராபைட் அப்படிங்கிறது 1024 ZB. இது இப்போ தான் பார்த்தோம். 1024 ZBங்கிறது என்ன? ஒரு யோட்டா பைட் அப்படின்ட்டுருக்கு. அப்போ டெராபைட்டுங்கிறது தவறானது. தரவுகள் எந்த அலகால் அளவிடப்படுகின்றன? பிட். விசை பலகையில் எத்தனை விதமான விசைகள் உள்ளன? 2. கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றில் வெளியீட்டகத்தின் கருவிகளாக செயல்படுவது எது? வரைவி. CRD என்ற சொல்லுக்கு ஆங்கில விரிவாக்கம் என்ன? கேத்தோட் ரே டியூப். டேப்லெட் என்பதன் தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. வரைபட்டிகை. மையச் செயலகம் எத்தனை பகுதிகளை கொண்டுள்ளது? 3. கீழ்கண்டவற்றில் இணைப்பு வடங்களின் வகை இல்லாதது எது? வரைவி. பின்வருவனவற்றில் எது கணினியின் மையச் செயலகத்தை திரையுடன் இணைக்க பயன்படுகிறது? VGA. கீழ்காண்பனவற்றில் கம்பியில்லா இணைப்பு எது? ஊடலை. கீழ்கண்டவற்றில் HDMI என்று அழைக்கப்படுவது எது? மிகுதிறன் பல்லூடக இடைமுகப்பு. தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல்லை காண்க. காணொளி படவரிசை, VGA. கீழ்காணும் கூற்றுகளில் காணொளி படவரிசையின் பயன்பாட்டை தேர்ந்தெடு. கணினியின் மையச் செயலகத்தை திரையுடன் இணைக்க பயன்படுகிறது. இணைப்பு வடங்களின் வகைகள் எத்தனை வகைப்படும்? 8. இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.